பெண்ணாகப்பட்டவருடைய சிரசாகப்பட்டதை முதல்ல வெட்டிடுறாரு. அடுத்ததாக வந்து அதனுடைய தாயினுடைய சிரசையும் வெட்டிடுறாரு. மாறி மாறி வெட்டினாரா இல்லையா? மாறி மாறி வெட்டினாரா? இந்த உலகத்துல ஒரு தெய்வம் உருவாச்சு, மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாகப்பட்டது. பாருங்க, மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வம் இந்த பூலோகத்திலே உருவாக காரணமாகப்பட்டது யாரு அப்படின்னா சமந்தகடி முனிவர், ரேணுகா தேவி. அதே நேரத்தில் பாருங்க, பரசுராமன், இந்த மூவரும் சேர்ந்து ஆடிய திருமலை ஆடலை ஒரு தெய்வம். என்ன தெய்வம் அது? மாரியம்மன் என்ற தெய்வம். மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே வந்தது ராமாயணம். ராமாயணத்தை எழுதியவர் யாரு? எந்த மொழியில? சமஸ்கிருதத்தில். வடமொழியில ஏற்றியவர் யாரு? வடமொழியில. கம்பராகப்பட்டவர் தமிழாக்கம் பண்ணார். சரி, வடமொழியில எழுதியது நீங்க சொல்ல வான்மீக முனிவராகப்பட்டவர். நான் சொல்ல வான்மீகி என்று சொல்லக்கூடியவன் எழுதுகின்றான். அப்ப அப்பேற்பட்ட தன்மையிலே இந்த கம்பன் என்று சொல்லக்கூடியவன் எந்த ஊரிலே ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண நினைச்சா? திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யணும்னு ஆரம்பிச்சா. பாருங்க, தமிழாக்கம். மகாபாரதத்தை வடமொழியில ஏற்றியது யாரு? வான்மீக முனிவராகப்பட்டவர்.